ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பொட்டேட்டோ கேப்சிகம் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ கொடுக்குறதுனால கிட்ஸோட க்ரோயிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கேப்சிகம் கொடுக்குறதுனால விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது இந்த கேப்சிகம் கொடுக்குறதுல. ஸோ ரெண்டுமே பெனிஃபிட்ஸான இது இருக்குது இதில். அதனால் ரெண்டுமே எப்படி கறி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து லேஸாக இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேப்சிகம் அதே மாதிரி கேப்சிகம் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுவும் லேஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கிட்ஸோட 1 இயர் பேபிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சயின்டிஃபிக்காகவே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1 இயர் பேபிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டெய்லியும் பொட்டேட்டோ வந்து ஒரு க்யூப் சைஸில் அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கிட்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸு, மேகி அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறப்போ நீங்கள் வந்துட்டு க்ரீன் சில்லி வந்து அதான் பச்சை மிளகா வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது ரொம்பவே யூஸ் பண்ணவே கூடாது. அது யூஸ் பண்ணாது இருக்கிறதும் பெஸ்ட்டு தான். கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பதில். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடாயில் நான் ஆயில் விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன் நான். இது எண்ணெய் சூடேறினதுக்கு அப்புறம் கடுகெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுன்னு அது பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். பொரியறதுக்கு முன்னே எதுவும் எடுத்து போடக்கூடாது. அதில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைங்களோட டைஜஷன் சிஸ்டமும் கரெக்டாக வச்சுக்கும். அதனால் நான் சீரகம் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுறதுலாம் சீரகம் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்ச நேரம் விட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது போட்ட உடனே கேப்சிகம் லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய்க்குள்ளவே வச்சுட்டு அந்த கேப்சிகம் நல்லா அப்படியே வதக்கணும். வேணும்னா சால்ட்டு போட்டுக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்து நான் சால்ட் யூஸ் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறமா நான் அந்த லேஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். அது போட்டுட்டு கேப்சிகம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங்கிலே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ, ஒரு 4 குக்கருக்குள்ளே அது வெந்துட்டுருக்கோம். அதை எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம். முன்னாடி வச்சுக்கணும் அதெல்லாம். இது கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கலாரி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் நான். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அது வதங்கின உடனே நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து அது உள்ளே எடுத்து போட்டுடலாம். கேப்சிகம் வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே மறுபடியும் இதெல்லாம் எடுத்து அது உள்ளே போட்டுட்டு கலாரி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் தண்ணி வேணுமென்னா விட்டுக்கோங்க. கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகா பொடி ஸ்மெல் அவ்வளோ வராமல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கலாரி கொடுத்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகா பொடி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலாரி கொடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் இதுக்காக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக பசங்க கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் சிக்கன் மசாலா மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதனோட சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக நான் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் வேணுமென்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு மம்மி இன்னும் சிக்கன் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சாப்பிடுவான். நீங்கள் சிக்கன் எல்லாம் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்காதீங்க. சிக்கன் எல்லாம் கொடுக்கக்கூடாது கிட்ஸுக்கு. மட்டன் எல்லாம் பரவாயில்ல. சிக்கன் அந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் நான். முடி மசாலா கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா என் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் எனி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.